என்னதான் பஞ்சாபுக்கு நான் சப்போர்ட்டரா இல்லைனாலும் ஆர்சிபி ஃபைனலுக்கு வந்துச்சேனே பஞ்சாபுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு காரணம் ஐயாவோட பிஹேவியர் தான். எல்லாரோட பல நாள் கேள்வி என்னன்னா, ஏன் நம்ம கேப்டன் ஒன்னு இல்லாத விஷயத்துக்கு இப்படி பிஹேவ் பண்றாருன்னு. ஆனா அந்த ஆக்டிவிட் எல்லாம் மூலையில ஒதுக்கி மேட்சோட லாஸ்ட்ல அந்த மனுஷன் ஆளும் போது ரொம்பவே சேட் ஆயிட்டம்பா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அவரோட கேரக்டரை ஒருத்தங்க சைக்காலஜிக்கல் வேலை டிஃபைன் பண்ண சொன்னாங்க. பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், டைப் ஏ பர்சனாலிட்டி. இதை எழுதுனது ஃப்ரைட்மேன். இந்த சைக்காலஜி படி பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரொம்பவே அக்ரெசிவா இருப்பாங்களா அண்ட் எப்பவும் அவங்க தான் முதல்ல வரணும்னு நினைப்பாங்களாம். விராட்டோட கேஸ்லயும் பல இடத்துல ரொம்பவே கோவப்படுவாராம் அண்ட் அவரும் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்க தான் ஆசைப்படுவாராம். செகண்ட் ஒன், எமோஷனல் டைஸ் ரெகுலேஷன். இந்த சைக்காலஜி படி என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள் ஒரு விஷயத்துல டீப்பா இறங்குனாங்கன்னா அவங்க என்ன பிஹேவ் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். விராட்டோட கேஸ்லயும் அவர் ஆன் ஃபீல்ட்ல வந்தா என்ன பிஹேவ் பண்றாருன்னு அவருக்கே தெரியாம மேட்ச் ஆடுவாராம். இதோட எக்ஸாம்பிள் தான் சிஎஸ்கே பிளேயர் பதிரனா மேல கோவப்பட்டது. இருந்தாலும் கப் அடிச்சிட்டாங்கப்பா. எப்பவும் தோத்துட்டு இருக்காங்க, நீ பிடிச்ச டீமை விட்டு கொடுக்க முடியுமா? இதை சொன்னது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சைக்காலஜி பத்தி நெக்ஸ்ட் வீடியோல